ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த ஒரு ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக வேறு லெவல் ட்விஸ்ட் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ லீப்லாம் கொண்டு வந்து ரொம்ப நல்லா தாங்க, பாசிட்டிவாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ட்ராக் பார்க்குறதுக்கு பாக்கியலட்சுமி. ஸோ இங்கே ஏதோ பண்ணி வந்து டிஆர்பி எடுத்துடுறாங்கங்க. ஸோ ட்ராக் மூவ் ஆகிறத பார்த்தா சீக்கிரமாகவே முடியிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் 1 or 2 month வரைக்கும் வந்து எபிசோட் போகும். முடியுமா அப்படிங்கிற கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் வந்து இந்த இயரில் 2025 மார்ச் அந்த மாதிரி டைமில் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ட்ராக்குமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த இனியாக்கு எத்தனையோ பசங்களாம் வந்து கிட்டத்தட்ட 5 பேர் கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே முடிவு பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா செல்வி தான் வந்து பாக்கியாவுக்கு சம்மந்தியாக போகிறாங்கன்னு நினைக்கும் போது இந்த ஒரு ட்விஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செல்வியோட பையன் தாங்க, அந்த பையனோட நேம் வந்து ஆகாஷ். ஸோ வந்து நல்லா படித்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் மார்க் வந்து எடுத்திருக்காரு. அவர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு கோச்சிங்கும் போயிட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து ட்ராக் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க செல்வியோட பையன்னு தெரிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இனியா லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு 8 months லீப்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் ட்ராக் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக இந்த இதில் பாட்டியில் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மீறி இவங்களோட மேரேஜ் ட்ராக்கில் கொண்டு வராங்களா, இல்லை அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவாக மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நமக்கு தெரியல. பட் ஆனால் செல்வியை பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பாக்கியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு கை மாதிரி பாக்கியாவுக்கு உண்மையில வந்து அந்த லெவலுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு 2000 காரணமும் நம்ம பாக்கியா தான் இன்றைக்கி எபிசோட்லையுமே சொல்லியிருப்பாங்க. என் பையன் படிக்கிறதுக்கு காரணமே அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து பாக்கியா வந்து செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பொண்ணோட லவ்க்கு அக்செப்ட் பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் என்னென்ன எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம நினச்சது என்னென்னா பழனிக்கும் பாக்கியாவுக்கும் மேரேஜ் நடக்கும்னு பார்த்தா ட்விஸ்ட் அவங்களோட ஃபேமிலியே காமிக்கல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டோட செரிமனி வந்து பார்த்துருப்பீங்க, இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன். பட் அதில் வந்து நம்ம பாக்கியா வேறு ஒரு காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. ராதிகாவுமே வரல. ஆனால் நேற்றுக்கு கொடுத்தா அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாலே அதில் வந்து ராதிகா பாக்கியா 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி காஸ்ட்யூம் வந்து போட்டிருப்பாங்க. லைட்டாக வந்து கலர் மேட்ச் ஆகும். இன்றைக்கி எபிசோட வந்து சொல்லுவாங்க இல்லையா, கூடிய சீக்கிரமே இன்னொரு பிரான்ச்சுமே வந்து இனாக்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ராதிகா வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் ஷூட்டிங் தான் இப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நேற்றுக்கு ராங்காக உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து போகிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கான இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி எபிசோடில் போச்சு. ஷூட்டிங் நேற்றுக்கு போனாலுமே முந்தானத்தை போணுச்சு இந்த அப்டேட் முந்தானத்தை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்களோட 3rd ரெஸ்டாரண்ட் இனாக்ரேஷனுக்கு ராதிகாவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கிடச்சா அப்படி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரமே இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்களே, மேபி இதுவாக தான் இருக்கும் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட இனியா லவ் பண்ணுறது செல்வி பையன் அப்படின்னு ப்ரொமோ பார்த்ததுமே எபிசோட் பார்த்ததுமே செம ஷாக் ஆகிடுச்சு. அந்த ஷாக், அந்த ட்விஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாம் கெஸ் பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி இதுதான் வரும் ஸ்டோரின்னு சொல்லி, யாரெல்லாம் இந்த மாதிரி ஷாக் ஆனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.